என்ன வீட்டுல ஒரு சனங்களையும் காணா, வளகாப்புக்கு கிளம்பிட்டாங்களோ? எங்க இந்த மனுஷன் ஆளை காணா? எங்க மாமா, மாமா எங்க இருக்கிய? நேரம் ஆயிடுச்சா என்ன? சீக்கிரமா வாங்க. உட்கார்ந்து இருக்கிற போச பாரு. எவ இருந்தா எனக்கு என்ன? என் அக்கா தங்கச்சி விசேஷத்துக்கு நான் ஆளா போகணும். மாமா, மாமா கிளம்பிட்டீங்களா? என்ன நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டு அன்னைக்கு ஏன் கத்துறவ? அட மாடு கண்டெல்லாம் நிக்குதுல, இறையலி போட்டுட்டு தான் வர முடியும். உடனே வர முடியுமா? அட வெரச கிளம்புங்க மாமா. நம்ம தானே ஆளா போய் நின்று வந்த ஊர்லாம் வாங்கன்னு சொல்லனே. வந்துட்டு அன்னைக்கு. ஆமா, எடுக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சிட்டியா என்ன? எடுத்து வச்சிட்டேன் மாமா. இந்த வந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன வளவி இருக்கும்ல, அதை மட்டும் ஒரு தட்டுல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு வளவி தட்டு உள்ளே இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, நீங்க ஒரு வேட்டி சட்டை கட்டலையா? என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? எட்டி அன்னைக்கு என்னை பாக்கையில என்ன டவுசர் சட்டை போட்டது மாதிரியா இருக்கு? கழுத வேட்டி சட்டை தானே கட்டியிருக்கேன். இதுக்கு என்ன? ஏங்க மாமா, ஆடு மாடு பாக்கையிலையும் இந்த வேட்டி சட்டையை தான் போட்டுக்கிட்டு திரியிறிய. வரப்புக்கு போனாலும் இதையே தான் போட்டு கட்டிக்கிட்டு திரியிறிய. ஒரு நாலு கிழமையே நல்லது கெட்டதுக்கு போகையில ஒரு புதுசா வேட்டி சட்டை எடுத்து கட்டுனா என்ன? இதோடய வரனே. எட்டி அன்னைக்கு சரி, என்ன நீ இம்புட்டு சொல்றியே? பீரோக்குள்ள எம்புட்டு பட்டு சேலை வச்சிருக்க, அதை பூரா மூட்டை கட்டி வச்சு என்ன செய்ய போற நீ? இன்னைக்கு விசேஷம், அதுவும் உன் தங்கச்சி வீட்டு விசேஷம். நல்ல ஒரு பட்டு சேலையா உன் நேரத்துக்கு ஏற்றது மாதிரி எடுத்து கட்டிட்டு வரதை விட்டுவிட்டு இந்த ஊதா சேலையவே சுத்திட்டு திரியிறிய என்ன? ஐயா மாமா, அடுத்த வீட்டு விசேஷம்னா செத்தோட அப்படி பகட்டா போய் ஒரு பட்டை கட்டிக்கிட்டு நின்றா அங்கனக்குள்ள சோறு ஓட்டாக சாப்பிட்டோம்னு எந்திரிச்சு ஓடியாந்துடலாம். இது ஏன் தங்கச்சி வீட்டு விசேஷம்ல நான் தான் முன்னாடி நின்று குனிஞ்ச நிமிந்து எடுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படி இருக்கையில இந்த பட்டு கட்டுனா நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுதா. நம்மளுக்கு இந்த பூனஞ்சேலை தான் சரியா இருக்கும். என்னமோ அன்னைக்கு வருஷம் பூரா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எந்த விசேஷத்துக்கு தான் நீ எடுத்து கட்டிக்கிட்டு வேலை வைக்காம இருந்த? வாங்கி வைக்கிற சேலையை பூரா என்ன செய்ய போறியோ தெரியல. தீபாவளி வர விட மாட்டேன், பொங்க வர விட மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 சேலை எடுத்து மட்டும் பீரோக்குள்ள பூட்டி வச்சுக்கிறவ. ஆனா 24 மணி நேரமும் இந்த ஊதா சேலையிலேயே தெரியுற. நான் சொல்லி என்னத்தை கேட்க போறேன்? இதை கேட்கறப்போ பொண்டாட்டியும் புருஷனும் மாத்தி சேலை கட்டுறதும் சட்டை ஓடுறதுமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளவி ஒட்டு திணையில உட்காந்துக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கனே. எம்மா, நீனும் ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு வாமான்னு யாராவது சொல்றாங்களா? எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காளே. சரி மாமா, இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், பொழுது ஓயிடும். நான் உள்ளேக்கு ஒரு வளைய தட்டு இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரேன். சரிட்டி எனக்கு மற்ற சாமா வேற எதுவும் எடுத்துட்டு போறதுன்னா எடுத்து வை. அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு அலைய விடக்கூடாதாமா. இல்ல மாமா, மத்த சாமா என்ன இருக்கு? அதை நேத்தே கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டோம்ல. இந்த வளவி தட்டை மட்டும்தான் உடஞ்சு ஒன்னாலும் போயிருமேன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அதை மட்டும் எடுத்துட்டு வர இருங்க. சரிட்டி அன்னைக்கு, அப்ப நிக்காம ஓடி போய் எடுத்துட்டு ஓடியா. பொண்டாட்டி வீட்டு ஆளுக்களுக்கு ஒரு விசேஷம்னா எப்படி ஓடியார முன்னாடி நின்றுக்கிட்டு ஆடுறேன் பத்தியா? பெல்லா பயலா இருக்காங்க தா இப்ப உள்ளவங்க. இந்தாங்க மாமா, இந்த வளவிய பத்திரமா வாங்கி அங்கிட்டு வைங்க. மாமா, சாப்பாட்டுக்கு சொன்ன ஆளுக்கெல்லாம் சாப்பாடை கொண்டு வந்து இறக்கிருப்பாங்கல்ல, அப்புறம் சாப்பிட்ற நேரத்துக்கு அது வரல இது வரலன்னு சொல்லக்கூடாது அம்மா. எடி அன்னைக்கு 9 வகையில சாப்பாடு அத்தனையும் ரெடியா இருக்கு. சாப்பாடை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ணு வந்து மணமேடையில ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வரிசையெல்லாம் முன்னாடி இருக்கும், சரிதானே? ஆமா மாமா, பூ பழம் தட்டு வாழைப்பழம் வாழைத்தாறு வாழை இலை அப்புறம் இந்த முட்டாயி சாக்லேட்டு கல்கண்டு இது எல்லாத்தையும் நேத்தே கொண்டு போய் தட்டுகளை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு போனதோட பிள்ளைய உட்கார வச்சு வளவிய போட்டு வந்த மக்களுக்கு வயிறார சாப்பாடை போட்ட வேண்டியதே. வேற ஒரு வேலையும் இல்லைங்க. சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? சரிட்டி அன்னைக்கு நீ நின்றுக்கிட்டு பறக்காத. அதை எல்லா வேலையும் நேத்தே முடிச்சிட்டோம் சொல்ற. அப்புறம் ஏன் அப்படியே பதட்டத்தோடயே தெரியுற? ஐயோ, ஏன் மாமா கேக்குறீங்க? 4 நாளா கண்ணுல ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. இந்த புள்ள 10 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்காளா? இவளை நல்லபடியா வளகாப்பு போட்டு வந்த மக்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு என் சித்தி வீட்டுக்கு அனுப்புனாத்தான் மாமா எனக்கு மனசு ஒரு நிம்மதியா இருக்கு. அத்தாடி, வீட்டுல ஒரு விசேஷம்னா கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. எதை செய்யறான் எதை செய்யலைன்னு ஒண்ணுமே புடிவிடல வாருங்க. அடகழுத, பதட்டப்படாத. பதறிய காரியம் சிதறம்னு உனக்கு என்ன தெரியாதா? அதான் எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடக்குதுல்ல. ஏட்டி அன்னைக்கு அம்மா உட்கார்ந்துருக்காளே, ஒரு வாரத்தை கூப்பிடுமா கடைசி முதலுமா? ஏன் நான் ஏன் கூப்பிடணும்? இல்ல நான் ஏன் கூப்பிடணும் கேக்குறேன். அன்னைக்கு என் குழந்தை வந்து வெத்தலை வாக்கு தட்டை வச்சு கூப்பிட்டு தானே போனாரு. பெரியம்மா நீங்களும் வந்துருங்கன்னு வார்த்தை சொல்லிட்டு போனாரா இல்லையா? அன்னைக்கு அவரை முன்ன விட்டு பின்னாடி என்னென்ன பேச்சு பேசினாங்க உங்க அம்மா. அவ 10 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கலாம். 10 வருஷமா புள்ள பக்க வக்கு இல்லாதவ மலடி அது இதுன்னு என்னென்ன பேச்சு பேசினாங்க. அத்தனையும் நாங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு அவளை வளகாப்புக்கு வேற கூட்டிட்டு போறோமா? ரொம்ப தேவை வருங்க. ஏன்னா நீங்க கூப்பிடுங்க, இல்லைன்னா பேசாம வாங்க. அவங்க வந்த வராக வராட்டி போறாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? சரி விடுட்டி அன்னைக்கு அவங்க பேசினவங்க தான், பேசலைன்னா சொல்லல. இருந்தாலும் வீட்டுல ஒத்தையா விட்டுட்டு போறதுக்கு மனசு கேட்கலையேன்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். சரி, அதுக்கு ஏன் இப்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவ? நல்ல விசேஷத்துக்கு போறோம், நல்ல மனசோட போய் நல்லபடியா விசேஷத்தை நடத்திட்டு வருவோம். தெரியுதுல, நல்ல விசேஷத்துக்கு போகும்போது நாரவாயில இருக்க வேணாம்னு தெரியுதுல. பேசாம தட்டை தூக்கிட்டு வாங்க. அங்கே மிஞ்சின சோறு கிடந்துச்சுன்னா அள்ளிட்டு வந்து கொடுப்போம், தின்னுட்டு இருக்கட்டும். சரிம்மா அன்னைக்கு வா போவோம். அப்ப
என்ன கடைசி வரைக்கும் வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம புருஷன் பொண்டாட்டி இப்படி தட்டை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயா ஐயா, நல்ல 7 வகை 9 வகையில சோறு ஓடுவாங்க. ஐயா, நம்ம வாய் வேற கேட்காதே, பேசாம எந்திரிச்சு போயிருவோமா? டே தம்பி சுப்பிரமணி, இங்க கொண்டாட அந்த வளவி தட்டை அம்மா கொண்டுட்டு வரேன். ஆம்பளை நீ எதுக்குடா தூக்கிட்டு திரியிறவன்? அம்மா நீங்களும் வாரீங்களா? ஆமாடா சுப்பிரமணி வாரேன். என்ன செய்யறது, நான் வரலைன்னா அப்புறம் உன் பொண்டாட்டி மூஞ்சி முகத்தையும் காட்டுவா. ஏன் ஆத்தாப்பு வீட்டு ஆளுக்களுக்குன்னா உங்க அம்மா வரமாட்டாங்க, அவங்க ஆளுக்களுக்குன்னா போவாங்கன்னு, அதனால வாரேன். அடிய மானங்கட்ட மழுக்கு உப்பை போட்டு குலுக்கு. அடேங்கப்பா, என்ன நடிப்பு! நான் ஏன் இவங்க வரலைன்னா நினைக்க போறேன், இவ வரலைன்னா நான் சந்தோஷம் தான் படுவேன். அம்மா, உடம்புக்கு முடியாத நேரத்துல என்னத்துக்கு நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நேத்து வச்ச பழைய சோறும் முந்தானத்து வச்ச கருவாட்டு குழம்பையும் சூடு பண்ணி அன்னைக்கு அடுப்படியில் வச்சிருக்கா. அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நீங்க வீட்லயே இருங்க. நாங்க மத்தியானம் வந்துடுறோம். இவனையெல்லாம் நான் புள்ளைன்னு பெத்தேன் பாரு, பெத்த வயிற்றுல பிறண்டைய கொண்டுதான் அடிக்கணும். மாமா, நல்ல நேரத்துல வளகாப்பு போடணும். நேரம் ஆயிருச்சு, கிளம்புவோமா? ஏட்டி அன்னைக்கிலே, இப்ப எதுக்கு மூஞ்சி முகத்தையும் காட்டுறவன்ட்ட? அதான் அத்தை வாரம் சொல்லிட்டேன்ல. மாமா, அம்புட்டு பேச்சு பேசிட்டு யாரும் வரணும்னு அவசியம் கிடையாது. என் வீட்டு விசேஷத்துக்கு யாரும் வரலைனா விசேஷம் ஒண்ணு நின்று போயிடாது. அன்னைக்கிலே அம்மா தான் அம்புட்டு தூரம் வாரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் நீ ஏன் முரண்டு பிடிக்கிறவ? அவங்க வாட்டுக்கு வந்தா வந்துட்டு போறாங்க, விடுமா. ஏன் மாமா, உங்க ஆத்தாளுக்கு கொஞ்சம் கூட மான ரோசம்னா என்னன்னே தெரியாதா? அம்புட்டு பேச்சு பேசி உங்களை ஏத்தி விட்டு என்னை அடிக்காத குறைய அடிக்க வச்சுச்சுல, அப்புறம் என்னத்துக்கு இப்ப வருதான்? அதை யார் இப்ப கூப்பிட்டது? சரி விடுமா அன்னைக்கிளி, நான் தான் அன்னைக்கே ஓ குணம் கெட்டவளா இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, சரிதானே, விட்டுட்டு போ அன்னைக்கிளி. டேய் சுப்பிரமணி, அம்மா இருக்கையில நீ ஏன்டா அந்த தட்டை தூக்கிக்கிட்டு நிக்கிறவன்? குர்ற, அம்மா கொண்டுட்டு வரேன். நான் கொண்டுட்டு வந்தாதான்டா சவ நிறக்கும். இந்தாங்கம்மா, இந்தாங்க கொண்டுட்டு வாங்க. இடி நேந்தரா, நேரம் ஆயிருச்சுடி, வெரசா கிளம்பி வா. கிளம்பிட்டேன்க்கா, ஏன் கத்துற? நேரம் ஆயிருச்சுலம்டி, ஒரு தாவணி எடுத்து கட்டிட்டு வரதுக்கு இம்பட்டு நேரம் உனக்கு? இல்லக்கா, இன்னைக்கு வளகாப்புக்கு அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான். அவரா? அவர்னா எவர் அவரு? அக்கா, அவர் தான்க்கா, உன் கொழுந்தனாரு. எடி அன்னைக்கிலேக்கா ஒரு பேச்சுக்கு தாண்டி அந்த பையனை வர சொல்லிச்சு, அதுக்காண்டி நீ நெசமாவே வர சொல்லிட்டியாக்க? அக்கா, என்ன நீ இப்படி சொல்ற? அன்னைக்கிலேக்கா ஒன்றும் பேச்சுக்கெல்லாம் வர சொல்லல, சுப்பு மாமாவும் அவரை பார்க்கலன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நான் வர சொன்னேன். சரி சரிம்டி, ரொம்பத்தான் கொணட்டுறவ, வா போவோம். ஏ அக்கா, நீனும் கிரீனு நானும் கிரீனு, 2 பேரும் சேம் சீட்டா போட்டிருக்கோம்ல. இடி ஆமாட்டி, நான் இப்பதான் பாக்குறேன் பாரு, நல்லா இருக்குடி இந்த கலர், உனக்கு நல்ல எடுப்பா இருக்கு. அக்கா, அவரும் இப்படிதான் சொன்னாருக்கா. இடி அந்த பையன் வந்துருச்சு அதுக்குள்ள? இல்லக்கா, வீடியோ கால்ல பார்த்தேன். நல்லா பாத்தியடி வீடியோ கால்ல. ஆனா உன்னா வளவி போடுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது எல்லாத்தையும் வீடியோ கால்ல காட்டி காட்டிட்டு தான் போடுறாளுங்க. சரி சரி வா கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு. அக்கா, என்ன கையில பழம் வச்சிருக்க? பழம்லாம் வாங்கிட்டு போகணுமா? பழம்லாம் வாங்கிட்டு போகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது டி. 10 வருஷம் கழிச்சு ருக்கக்கா மாசமா இருக்குல்ல, என்னன்னு வெறுங்கைய வீசிட்டு போறது, அதான் கொஞ்சம் பழம் மட்டும் வாங்கி கூடையில வச்சு எடுத்துட்டு போறேன். சரிக்கா, சரி வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். நெடுவாளி அக்கா, நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க சீக்கிரம் வாங்க அக்கா. இட்டி பல்லுக்கட்டி அம்சா, அக்காவுக்கே டஃப் கொடுக்கறது மாதிரி பயங்கரமா ரெடியாகி நிக்கிற. ஏ கலக்குறே அம்சா, கலக்கு கலக்கு. நெடுவாளி அக்கா, உங்களுக்கும் சாரி சூப்பரா இருக்கு அக்கா. அப்படியா? இந்த புடவையை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெண் என்பதையே உணர்கிறேன். ஆஹா ஆஹா ஆஹா. நெடுவாளி அக்கா, நீங்க பேண்ட் ஷர்ட்ல இருக்கிறத விட இந்த புடவையில உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. ஐயோ போதும் போதும் டி பல்லுக்கட்டி, ரொம்ப புகழாத, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. இடி அம்சா, ஆமா கையிலன்னா இம்புட்டு ஸ்வீட் அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறவ, இப்படி ஒத்தாலும் உட்காந்து தானா திங்கிறிய. அக்காவுக்கு 2 கொடுத்துட்டு திம்பமேன்னு உனக்கு தோணுச்சா? வத்தியா, சரியான ஆளுட்டி நீ. ஐயோ நெடுவாளி அக்கா, இது நமக்காக இல்ல, ருக்கக்கா ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, வெறுங்கையோட போக கூடாதுன்னு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் அக்கா. ஓ அப்படியா, பரவாயில்ல டி, நீனும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க. நான் இத்த தண்டி பொம்பளையா இருக்கேன்னு பேரு தான், எனக்கு திங்கத்தான் தெரியும், இந்த மாதிரி முறை செய்யறதெல்லாம் தெரியாதுப்பா. சரி சரி வா, அக்காவுக்கு ஒன்னே ஒன்று குறி திண்டுகிட்டே வர்றேன். நெடுவாளி அக்கா, சீரை தட்டு கொண்டு போகும்போது அதை எச்சிப்படுத்த கூடாது அக்கா. போயிட்டு திருப்பி நமக்கு கொடுத்து விடும்போது தட்டுல கொஞ்சம் ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்க, அதை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அக்கா.
ஓஹோ இதுல இப்படி ஒரு விஷயம் வேற இருக்கோ. ஏட்டி இதை அவங்க திருப்பி கொடுத்து விட்ருவாங்கன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இதை லொங்குன்னு தூக்கிக்கிட்டு போகணும்? வீட்லயே உட்காந்து நம்மளே ஆளும் பெருமா திண்டு தீத்துட்டு போனோம்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா பகட்டிக்கிட்டு போயிட்டு வரலாம்ல. நெடுவாளி ஆக்கா, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசாதீங்க ஆக்கா. இதெல்லாம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். திருப்பி அவங்க கொடுத்து விட்டாலும் நம்ம கொண்டு போய் நம்ம முறைக்கு கொடுக்கணும் ஆக்கா. பரவாயில்லட்டி அம்சா, தாயிலா பிள்ளையா இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன நல்ல புள்ளட்டி நீனு. சே, நான் தான் உன்னைய தப்பா நினைச்சு திட்டிவிட்டேன். சாரி, அக்காவை தப்பா எடுத்துக்கிறாத. அடப்போங்க நெடுவாளி ஆக்கா. நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன் ஆக்கா. சரி சரி வா, நம்ம சீவி சிங்காரிச்சு நீட்டி முளைக்கி போறதுக்குள்ள அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். அப்புறம் 9 வகை சாப்பாடு திங்க முடியாம போயிடும். வேமா ஓடியா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற கதையா ஆளா போய் உட்காந்தா தாமட்டி நல்ல கேசரி பொங்கல்லாம் வெளுத்து வாங்க முடியும். வாங்க போகலாம். அடே டவுசரையா, வாங்க வாங்க வாங்க. குப்பமாத்தா வாங்க. அட உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா சுப்பிரமணி, கொழுந்தியா வீட்டு விசேஷத்துக்கு ஆளா முன்னுக்கு நிக்கிறவள் இருக்கு. அட ஆமா குப்பமாத்தா, அப்புறம் நம்ம கொழுந்தியாவுக்கு நம்ம தானே நிக்கணும். என்னடா இப்படி ஒத்தாலா நிக்கிற? எங்க உன் பொண்டாட்டி ஆளக்கானா? அதானே பார்த்தேன், அன்னைக்கிலேயே தானே முதல்ல கேப்பிய. அன்னைக்கிலேயே உள்ள பொண்ணுக்கு மேக்கப் போடுற வேலையா இருக்காயா? ஓ அப்படியா, சரி நான் உள்ளேக்கு போய் பாத்துக்கிறேன். இருக்கு, இந்த சேலை உனக்கு கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு எடுத்த சேலை தானே டி? வேற சேலை எதுவும் கட்டலையே? இல்லக்கா, வேற சேலை இல்ல, முகூர்த்தத்துக்கு எடுத்த சேலை தான். சரிம்மா சரிம்மா, நீ பாட்டில அயத்தாப்புல வேற எந்த சேலையும் எடுத்து கட்டிடுவியோன்னு பயந்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு கட்டுற சேலையத்தை தாலி விரிச்சு கட்டுறதுக்கு அப்புறம் வளகாப்புக்கு இதுக்கெல்லாம் கட்டிக்கிறேன்னு, மற்ற சேலையை கட்டக்கூடாதுல்ல, அதனாலதான் அக்கா கேட்டுக்கிட்டோமா. சரிடி அக்கா, நல்லா இருக்கட்டி இருக்கு உனக்கு. இந்த ரத்த சிகப்பு கலர் சேலை உனக்கு நல்லா எடுப்பா இருக்கு. ஆமா, நெத்தியா வெறும் நெத்தியா இருக்கு, பொட்டு வைக்காம இருக்க. இரு அக்கா போய் பொட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ பொட்டு வைக்கலையோ, ஐயத்துட்டேன் போல. இப்பதான் மூஞ்சி நல்லா பார்க்க எடுப்பா இருக்கு. ஏடி அக்கா, பொட்டு பெருசா இருக்கு பாரு. ஏடி 10 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்க, கொஞ்சம் அப்படி இப்படி மட்டும் இருக்கணும். ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. அக்காவுக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம இரு. சரிடி அக்கா, நீ சொன்னா சரிதான். சரிம்மா, ஓ வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னையும் ரெடியாக்கி விட்டாச்சு. அங்கே வந்த மனசுல வான்னு சொல்லணும், மாமா மட்டும்தான் நிக்கிறாரு. நான் போகட்டா? உன்னை வந்து கூப்பிட சொல்லையில நல்ல நேரம் பார்த்து கூப்பிட்டுக்கிறேன். சரிடி அக்கா, நீ போய் பாரு, நான் இருந்துக்கிறேன். இப்ப 4 சனங்களும் வந்து உன்னைய பாப்பாகல்ல, அப்ப வயிறு ஒரு மாதிரி புடப்பா இருந்துச்சுன்னா ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதேன்னு அக்கா அந்த ரோசாப்பு மாலையை போட்டு விட்டுருக்கேன். மேடை ஏறின பிறகு வேற மாலை போட்டுக்கிறோம், சரியாமா? சரிடி அக்கா, நீ போய் வேலையை பாருப்போ. இருக்கு, யாரு பெரிய மனுஷன் வந்தாலும் கையெடுத்து வாங்கணும், கும்பிடணும், சரியா? ஐயத்து மரத்தை அப்படியே எனக்கு என்னன்னு நிக்க கூடாது. சரிக்கா. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, அவரை காணோம். ஐயோ, ஃபோன் வேற வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டாரா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடுப்பா இருக்கு. என்னம்மா நயன்தாரா இங்கே வந்து நிற்கிற? மாமா, இப்போ என்ன சொல்றது, எதையாவது சொல்லி விடுவோம். மாமா, அன்னைக்கு நிற்காதா என்ன இங்கே நிற்க சொன்னாங்க. உங்களை போய் சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க சொன்னாங்க மாமா. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. வீட்டில் அதுலேருந்து கிளம்புனதுலேருந்து அவளுக்கு ஒரே பதட்டம் தான். சரிம்மா, நான் போய் அதை போய் பார்க்குறேன். நீ வந்த உலக நின்று வான்னு சொல்லிக்குமா. சரிம்மாம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. அப்பாடா, மாமா மட்டும்தான் இங்கே நின்றாரு, அவரையும் துரத்தியாச்சு. இந்த டைமில் அவர் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும். ஐயோ, இன்னும் காணுமே. ஐயோ, வந்துட்டாங்களே. முன்பே வா என் நன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் நன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என். ஓய் வாலு, என்ன வாசல்லையே நிக்கிற? முக்கியமான விருந்தாளி ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க, அதான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு நிக்கிறேன். பாருடா, முக்கியமான விருந்தாளி வந்தாச்சா? வந்தாச்சு. மேடம், ஆஃப் சாரியில சும்மா கலக்குறீங்க, செம்மையா இருக்குடி. ஐயோ, கையெடுங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க. சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்கெல்லாம் வராம எப்படி ஆரம்பிப்பாங்க? இன்னும் ஆரம்பிக்கல. சரி, ஃபங்க்ஷன் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, எங்கேயாவது ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமா?
ஐயோ, அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவா. நீங்க வந்ததே ஏன் வராரு, எதுக்கு வராருன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் தான் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சேன். நீங்க வேற வந்த உடனே டிரைவ் போலாமான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் வாலு, எல்லார் வீட்லயும் போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பவா செய்வாங்க? நம்ம தான் திருட்டுத்தனமா ஒரு டிரைவ் போயிட்டு வரணும். எனக்கு அந்த திருட்டுத்தனம்லாம் தெரியாதுப்பா. நான்லாம் வரமாட்டேன். மேடம், கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பீங்களா இல்ல அப்பவாது வண்டியில வருவீங்களா? தெரியல, பார்க்கலாம். ஏய் வாலு, என்ன சொன்ன? பார்க்கலாமா? பாப்படி பாப்ப அழகா வேற இருக்கியா, அதனால உன்னை திட்ட மனசு வர மாட்டேங்குது. அப்படியா? நீங்களும் தான் அழகா இருக்கீங்க. ஐயோ நெடுவலி அக்கா. ஓய் எட்டி நயன்தாரா, என்ன நடக்குதுங்க? அடடே அக்கா, நீங்களா? வாங்கக்கா. உங்களை பத்தி நயன்தாரா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. அப்படியா? என்னைய பத்தியா சொல்லுவா? அது சரி. ஆமா, என் பேர் என்னன்னு சொல்லுவாப்போ? ஐயோ, இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் என்னைக்கு அவங்கள பத்திலாம் பேசியிருக்கேன்? கனிமொழி, தேன்மொழி. ஐயோ, என்ன பேருன்னு தெரியலையே. அக்கா, பேராக்கா முக்கியம், உங்க குணம் தாக்கா முக்கியம். இந்த ஏரியாலேயே உங்களை மாதிரி ஒரு அக்கா இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாளே. தம்பி விக்னேஷ், போதும் போதும்பா, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. நீ இழுக்கிற இழுவைய வச்சு அவ எந்த அளவுக்கு என்னைய சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ச்சே, வந்த உடனே அசிங்கமா போச்சு. அட, காதல் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி சரி, 4 மனுஷன் வர்ற இடத்துல எங்கனுக்குள்ள நின்றுக்கிட்டு பல்ல கடிக்கிட்டு இருக்காம அப்படி ஓரமா போய் 4 வார்த்தையை பேசிட்டு வாங்க. அங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்க, அதுக்காவது வந்து அட்டன் பண்ணுவீங்களா இல்ல இப்படியே ஓரமா பேசிட்டு ஓடி போயிருவீங்களா? அக்கா, அதெல்லாம் வருவோம். என்னத்த வரப்போறிய? ருக்கக்கா வளகாப்பு போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போனாலும் நீங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க காட்டுல மழை, என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாங்கெல்லாம் ஆன்டி ஆயிட்டோம். இனிமே இதெல்லாம் கண்ணால பார்த்து கலர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாத்தேன். ஓகே, என்ஜாய். ஓய் வாலு, அதான் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கு ஒன்னும் இல்ல, அப்படி உட்கார்ந்து பேசலாமா? கால் வலிக்குது. நான் வேணா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டுமா? ஏய் வாலு. நிஜமாதான், இடுப்புல வச்சுக்கிட்டுமா? நல்ல நேரம் முடிய போகுதுக்கா. நலுங்கு வச்சு வலையில போட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆமாட்டி வனசா, கொஞ்சம் நேரம் சொணங்கிருச்சு. யாராவது நீங்க முதல்ல வந்து சந்தன போட்டு வச்சு ஆரம்பிச்சு விடுங்க டி. அன்னைக்கிலிக்கா, உங்களை விட ராசியான ஆளு வேற யார் இருக்கா? நீங்களே முதல்ல சந்தன போட்டு வச்சு வளையல் போட்டு ஆரம்பிச்சு விடுங்க. அடுத்து நாங்க ஒவ்வொருத்தரா வந்து போட்டு விடுறோம். மைனி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்களே ருக்குவுக்கு முதல்ல வளையல் போட்டு விடுங்க. சரிங்க கழுந்தனாரே, அப்ப நானே வச்சு விடுறேன். ஊரெல்லாம் வெட்டி சத்தான், தெருவெல்லாம் பாட்டு சத்தான், பூமிக்கு புதுசாக உசுரொன்னு வரப்போகுது, புது உசுரொன்னு வரப்போகுது. கை நிறைய வளையலிட்டு, கன்னத்துல மஞ்சள்ளிட்டு, சாதிசனம் கூடி நின்னு குலம் தழைக்க வாழ்த்துங்கடி. அது பெண்ணா, அது அழகா, ரொம்ப அறிவா, புலி குட்டி போல ஒன்றும் பேச தர வேணுமாடி. ருக்குவுக்கு நல்லபடியா உங்களோட ஆசீர்வாதத்தினால வளகாப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ருக்குவுக்கு வேணும். எல்லாரும் ருக்குவுக்கு வாழ்த்து சொல்லுங்க, சரிதானா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க.